மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோனே சிறப்புடைய மன்னனுக்கு தந்தேசமல்லாத சிறப்பு கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அவ்வை தனது மூதுரையில் கல்வியின் சிறப்பை பற்றி கூறுகிறார். அத்தகைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடை பற்றியே உங்கள் முன் உரைநிறுத்த வந்துள்ளேன். கற்றது கைமண்ணளவு கல்லாவது உலகளவு என்றார் ஔவையார். அதற்கிணங்க உலகளாவிய அறிவை ஒரு மாநிலமாக தனக்குள் கொண்டு வந்து அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை என் தாய் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கல்வி என்பது ஏதோ நவீன காலத்தது அன்று. அது மிக பல நூற்றாண்டுகளுக்கு பழமையானது என்பது உங்கள் அனைவரின் முன் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றேன். அது மட்டுமின்றி காஞ்சிபுரம் கடிகை என்று அழைத்த காலம் முதலேயே கல்விக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றோம் என்பது வரலாற்று குறிப்பேடுகள் பல குறிப்பிடுகின்றன. அன்றைய குறுநில மன்னர்கள் முதல் இன்றைய அரசியல்வாதிகள் வரை அனைவரும் கல்வியை ஒரு கால மாற்றத்திற்கான கல்வியாகவே பார்த்து வருகின்றனர். எல்லோரும் ஒரே குலம் ஒரே இனம், எல்லாரும் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் என்கின்றார் மகாகவி பாரதியார். ஆனால் அத்தகைய கருத்தை கல்வி அனைவருக்கும் சமம் என்று மாற்றி காட்டிய பெருமை என் தாய்மொழி தமிழ்நாட்டான மண்ணுக்கு சேர்கிறது. தமிழ்நாட்டின் கல்வி முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் சமூக நீதி. பல நூற்றாண்டு காலங்களாக இருந்து வந்த நீதி கட்சிகளின் இடஒதுக்கீட்டின் மூலம் நாம் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு கல்வி உரிமைகளும் விளிம்பு நிலை மக்களை கல்வி நிலையத்திற்குள் நுழைய வைத்தது என்பது பெருமிதம் கொள்கிறேன். அந்த வகையில் கல்வியை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு பெருமிதமாகிறது. ஏனென்றால் அவர் தமிழகத்தில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். அவர் கல்வி புரட்சிக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஏழை குழந்தையும் கல்வி பெறாமல் இருக்கக்கூடாது, இந்த சமுதாயம் கல்வியால் வளர வேண்டும் என்று அவர் தனது மனமுருக கல்விக்கு அர்ப்பணிப்பட்டார். அவர் தனது வாழ்விலும் ஒவ்வொரு விதத்திலும் அஞ்சம் செய்து மாணவர்கள் அனைவரும் கல்வி பெற்று இந்த சமுதாயம் வல்லரசாக வேண்டும் என்று பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் ஏற்படுத்திய மத்திய உணவு திட்டம், இலவச பேருந்து திட்டம், கல்வி உதவி தொகை திட்டங்கள் என்ற தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்கள் வறுமையில் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். தமிழ்நாடு வெறும் எழுத்தறிவை மட்டும் வழங்கும் மாநிலமாக இல்லாமல் தொழில்நுட்பத்திலும் எதிர்காலத்தை உருவாக்கும் தொழில்நுட்ப மையமாக இருக்கிறது என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அந்த இதில் தொழில்நுட்பத்தின் உச்சகட்டமான கூகுளின் தலைவர் சுந்தர் பிச்சையும் நம் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதை நான் உங்கள் மனதில் பதிய வைக்கின்றேன். உலகத்தரம் வாய்ந்த பூங்காக்கள், அறிவியல் நிறுவனங்கள், ஐஐடி போன்ற உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனங்களும் அறிவியல் தளத்தின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது. பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த என்ற வருகின்ற காலகட்டத்தில் நனவாகி வருகின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண் கல்வி கற்று அந்த வீட்டிற்கான ஒளிவிளக்கை ஏற்றி வருகின்றார். அந்த வகையில் இந்தியாவில் பல மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு பெண் கல்வியின் முக்கியத்துவம் வருகின்றது. நான் கூர்ந்து கவனிங்கள் என்பதை கல்வித்துறையில் நாம் பல்வேறுபட்ட சாதனைகளை படைத்து வருகின்றோம். அந்த வகையில் விண்வெளித்துறையில் நமது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விண்வெளித்துறையிலும், சரஸ்வதி ராமன் இயற்பியல் அவருக்கு ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் நினைவு கூறுகின்றேன். தன் தந்தையின் அலமாரியில் இருந்த புத்தகங்களை அவரை இயற்பியல் பரிசுக்கான நோபல் பரிசை பெற்ற வைத்ததை என்பதை உங்கள் அனைவரின் மனதில் பதிய வைக்கின்றேன். அது மட்டுமின்றி வேளாண் விஞ்ஞானியாகிய எஸ். சுவாமிநாதன் அவர்களும் கல்வியால் உயர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல வீரமாமுனிவர். அவர் தமிழ் எழுத்துக்களை பல சீர்திருத்தங்களை செய்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ந்தார். 1967ஆம் ஆண்டு அறிஞரின் அண்ணாவின் கனவுபடி மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்ற பெயர் பெற்றது. கேடில் விருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாநிலமற்ற யோய் என்ற ஐயா தேவபுரவரின் வாக்கிற்கு இணங்க கல்வியை தவிர வேறு சிறந்த செல்வம் வேறில்லை. ஏட்டு கல்வியாக மட்டும் பயிலாமல் பகுத்தறிவுடன் கூறிய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் திறனும் நமக்கு வேண்டும். பகுத்தறிவு நிகழ்ச்சியுடன் எனக்கு பகுத்தறிவு பகலவனான பெரியார் நினைவுக்கு வருகிறார். பகுத்தறிவு பகலவன் பெரியார் நம் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு சிறப்புகளை செய்துள்ளார். தமிழுக்கும் பல்வேறு சிறப்புகள்
கல்வி என்பது வெறும் காலமாற்றத்திற்கான கல்வி மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவென்ற ஒளிவிளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆயுதம். அத்தகைய அறிவென்ற உன்னதமான ஆயுதத்தை அனைவரும் தன் கையில் ஏந்தி ஒரு மாற்றத்திற்கான விலையை விளக்க வேண்டும் என்பதை உங்கள் அனைவரின் மனதில் பதிய வைக்கின்றேன். அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், பகைவனால் படிக்க முடியாத பாரிஜாதங்களை, கல்வனால் கவலத்தான் இயலாத வெள்ளத்தாலும் அடித்து செல்ல முடியாத தீயிலும் விளைவாது இத்தனை பெருமைக்குரிய நிச்சயம் தான் எனது கல்வி. அந்த கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழ்நாடை நான் இன்று பெருந்தற்கின்றேன். முன்னோர்கள் விளைத்தார் கல்வி என்னும் விதையை அறிவென்னும் மனமாக்கி அதில் உள்ள கனிகளை இந்த சமூகத்திற்கு ஒரு பயன் தரும் வகையில் அனைவரும் உழைத்து பாடுபட வேண்டும் என்று கூறி, கல்வி என்பது நம் இரு கண்கள் போன்றது, அது இந்த சமூகத்தின் ஒளி என்று அனைவரின் மனதில் கூறி, எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரம் எனது உரையை கேட்டு அமைதி காத்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.